திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார் என்ற துயர செய்தி தற்போது வந்திருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடல்நலக்குறைவால் இன்று காலமாகியிருக்கிறார். பாக்யராஜ் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. நடிகரும் இயக்குனரும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக இன்று காலமாகியிருக்கிறார். இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் இறந்திருக்கக்கூடிய செய்தி தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரைக்கதை மன்னன் என அழைக்கப்படும் பாக்யராஜ் பல்வேறு திரைப்படங்களுக்காக பல்வேறு விருதுகளையும் சாதனைகளையும் படைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்று உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். ஒரு பேரதிர்ச்சியாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த இயக்குனர் பாக்யராஜ் தற்பொழுது திடீர் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். சிறந்த இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், நடிகர் உள்ளிட்ட படத் தயாரிப்பாளர், அதேபோல அரசியலிலும் அவர் ஏற்கனவே களம் கண்டிருந்தார். உட்பட பல்வேறு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ் தற்பொழுது மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். ஜனவரி 7, 1953 ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிப்பாளையத்தில் பிறந்த இவர் பின்னாளில் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய இயக்குனராக பார்க்கப்பட்டார். பாரதிராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய அவர் பின்னாளில் 1979 இல் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார் என்ற துயர செய்தி தற்போது வந்திருக்கிறது. இயக்குனர் பாக்யராஜ் காலமானார். திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் உடல்நலக்குறைவால் இன்று காலமாகியிருக்கிறார். பாக்யராஜ் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. நடிகரும் இயக்குனரும் பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மனிதராக பார்க்கக்கூடிய இயக்குனர் பாக்யராஜ் மாரடைப்பு காரணமாக இன்று காலமாகியிருக்கிறார். இன்று காலை மாரடைப்பு ஏற்பட்டு சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் இறந்திருக்கக்கூடிய செய்தி தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திரைக்கதை மன்னன் என அழைக்கப்படும் பாக்யராஜ் பல்வேறு திரைப்படங்களுக்காக பல்வேறு விருதுகளையும் சாதனைகளையும் படைத்திருக்கிறார். குறிப்பாக தமிழ் திரையுலகில் திரைக்கதை மன்னன் என்று போற்றப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இன்று உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். ஒரு பேரதிர்ச்சியாக இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. யாரும் எதிர்பாராத விதமாக நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருந்த இயக்குனர் பாக்யராஜ் தற்பொழுது திடீர் மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். சிறந்த இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர், நடிகர் உள்ளிட்ட படத் தயாரிப்பாளர், அதேபோல அரசியலிலும் அவர் ஏற்கனவே களம் கண்டிருந்தார். உட்பட பல்வேறு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ் தற்பொழுது மாரடைப்பு காரணமாக காலமாகியிருக்கிறார். ஜனவரி 7, 1953 ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் கோபிசெட்டிப்பாளையத்தில் பிறந்த இவர் பின்னாளில் தமிழ் திரையுலகில் ஒரு முக்கிய இயக்குனராக பார்க்கப்பட்டார். பாரதிராஜாவிடம் 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய அவர் பின்னாளில் 1979 இல் வெளியான சுவரில்லாத சித்திரங்கள் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். அவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரை ஒரு பிரபலமான குடும்பமாகவே அறியப்பட்டது. பல்வேறு திரைப்பட நிகழ்ச்சிகளுக்கும் குறிப்பாக சினிமாக்களிலும் தொடர்ந்து குடும்பம் சார்ந்து பாக்யராஜ் ஆகட்டும், பூர்ணிமா பாக்யராஜ் ஆகட்டும், சாந்தனு ஆகட்டும், கீர்த்தி ஆகட்டும் உள்ளிட்ட பலரும் அவருடைய குடும்பத்தினர் பலரும் பல திரைப்படங்களில் தொடர்ந்து நடித்து வந்தனர்.
அதேபோல டெலிவிஷன்களிலும் சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தனர், சினிமா மேடைகளிலும் பங்கேற்று வந்தார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து ஒரு ஆக்டிவாக இருந்த ஒரு மனிதராகவே பாக்யராஜ் பார்க்கப்பட்டார். குறிப்பாக அவருடைய உறவினர்களும் குடும்பத்தாரும் தற்பொழுது சென்னை அப்பல்லோ கிரீன்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இன்று காலைதான் அவருக்கு திடீர் மாரடைப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவரை எப்படியாவது காப்பாற்றிவிடலாம் என கூறித்தான் சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அங்கு அவரை பரிசோதித்த நிலையில் தற்பொழுது அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது. ஒரு மிக முக்கிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய, ஒரு திரைக்கதை மன்னனாக பார்க்கக்கூடிய இயக்குனர், நடிகர் என பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நபராக இருக்கக்கூடிய கே. பாக்யராஜ் மறைவு செய்தி என்பது தற்பொழுது பேரிடியாக திரைத்துறையினருக்கு வந்திருக்கிறது. தற்பொழுது அவருடைய இறப்பு செய்தி என்பது வெளியாகியிருக்கிறது. உறவினர்களும் குடும்பத்தாரும் சென்னை கிரீன்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய அப்பல்லோ மருத்துவமனையில்தான் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளும் அடுத்தடுத்து வர இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த மாரடைப்பு காரணமாக அவர் உயிரிழந்த செய்தி பேரதிர்ச்சியாக வெளிவந்திருக்கிறது. இவருடைய இறப்புச் செய்தியை பொறுத்தவரை தற்பொழுதுதான் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாகவே பார்க்கப்படுகிறது. யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இந்த சம்பவம் என்பது இருக்கிறது. அவருடைய உடல் நலம் பொறுத்தவரை கடந்த சில நாட்களாகவே உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக எங்கும் காணப்படவில்லை.